ஹே கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கோபால் ப்ரோக்ராம் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு நான் பேசிக் லெவல் எடுத்திருப்பேன். லைக் ரீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீட் ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு கோபால் ப்ரோக்ராமே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் தான் கோட் பண்ணது. ஸோ என்ன அப்படின்றது டேரெக்டாக போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிஎஸ் ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ பிஎஸ் ஃபைலில் என்னென்ன தெரியும் உங்களுக்கு, நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன், இங்கிலீஷ்லேயும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் தமிழ் பீப்புள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ் ஃபைல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இட்ஸ் அ ஃப்ளாட் ஃபைல். ஸோ இதோட ரெக்கார்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 100 பைட்ஸ். ஓகேவா? 100 பைட்ஸாக தான் இருக்கும். ஸோ காலம்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எஸ், இட் இஸ் 100 பைட்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இதோட காப்பி புக்கும் இருக்குது. அதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சார்ட்டட் ஆர்டரில் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நேம் இருக்குது, அவங்களோட ஜெண்டர் இருக்குது, கரண்ட் ஒர்க்கிங் கம்பெனி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் இது வந்து இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கரண்ட் சேலரி பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்போம். இட் இஸ் நாட் இன் அந்த கமாடி லிமிட்டடில் தரல, இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா அவங்களோட ரேட்டிங். ஓகே. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அண்ட் அவங்களோட ஏஜ், இது வந்து அவங்களோட லொக்கேஷன். ஓகேவா? அதேமாதிரி அவங்க வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், வெதர் தே ஆர் சிங்கிள் ஆர் மேரிட். பட் இது நமக்கு தேவையில்லை. பட் இதை வச்சு we are going to do something. ஓகே, இந்த ஃபைலில் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேம் இருக்குல்ல, ஸோ எம்ப்ளாயி நேமுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் தி மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இஃப் தே ஆர் மேரிட் அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் த ஃபீமேலுக்கு வந்து நம்ம மிஸ்டர்ஸ்னு ஆட் பண்ணோம். பட் மேலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, மிஸ்டர் தான், ரைட்டாக. பட் ஃபீமேலுக்கு தான் நம்ம வந்து அதையும் நம்ம பார்க்கணும், ஜெண்டரையும் பார்க்கணும். ஓகே. ஸோ ஜெண்டரையும் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங். ஸோ அதை பொறுத்து சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் தி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம வந்து அவன் டெசிக்னேஷன் நேம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து அவுட்புட் ஃபைலில் கொடுக்கணும். வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட்டு. ஸோ இதெல்லாம் சென்னைன்னு இருந்தால் சிஹெச்என் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதுதாங்க நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஓகேவா? ஒரு 2 minutes. ஓகேங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேடில் நான் போட்டு வச்சுட்டேன். என்னென்னா பேஸ்ட் ஆன் த எம்ப்ளாயி ரேட்டிங் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த சேலரி ஃபீல்டை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ 5 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 38% ஹைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சத்தில் எந்த கம்பெனியும் தர மாட்டாங்க. ஓகேவா? பட் நாம் வந்து ஓகே நம்மளோட லாஜிக்காக நம்ம ஓகே இதை பண்ணுறோம். ஸோ 4 வாங்கினாங்க அப்படின்னா 29% ஹைக்கு, 3 வாங்கினா 20% ஹைக்கு, அதே மாதிரி 2 வாங்கினாங்கன்னா 11%, 1 வாங்கினாங்கன்னா 6% ஹைக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மூவ் கான்செப்ட்லாம் வந்து சும்மா பேசிக்காக நான் லைக் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக எழுதியிருப்பேன். மூவ் A to Bனா என்னென்னா ஜஸ்ட் காப்பிங் த டேட்டா ஃப்ரம் தி A to B. மீன்ஸ் ஏலேயும் அந்த டேட்டா இருக்கும், பிலேயும் அந்த டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ சில பேர் வந்து நினச்சிக்கிட்டாங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஏ வந்து ஒன்று லீடிங் ஜீரோஸ் ஆகிட்டு மற்ற டேட்டா வந்து பிக்கு போயிடும். அது வந்து தப்பு. ஸோ இது வந்து பேசிக் பிகினருக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இது. ஸோ அதை நம்ம எப்படி கோட் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ரேட்டிங் ஒரு ஃபீல்டு இருக்கும், அதை சும்மா ஜஸ்ட் எவால்வேட் பண்ணுங்க.
ஸோ வென் ஃபைனா என்ன பண்ண போகிறோம், ஸோ இப்படி தாங்க அப்டேட் பண்ணணும். அந்த சேலரி ஃபீல்டை இப்படி தான் அப்டேட் பண்ணணும். எம்ப்ளாயி சேலரி ஃபீல்டை எப்படி அப்டேட் பண்ணுறோம், எம்ப்ளாயோட கரண்ட் சேலரி என்ன இன்டூ 0.38, இது நம்ம இப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா 0.38 அதாவது 38% நீங்கள் லைக் அந்த லைக் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும்போது 0.38 தான் வரும். டிவைட் பை 100 போட்டிங்கன்னா ரைட்டா, இன்ட்டு 100 1/38 இன்ட்டு 100 தான் பர்சன்டேஜ் நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் இது. ஸோ சேம் 4 இருந்தால் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து சேலரியை வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில். ஸோ அதே நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வென் அதராக இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம், ஸோ ரேட்டிங்கில் ஏதாவது எரர் இருக்கும்ல. சப்போஸ் அந்த ஃபைலில் இப்போது இந்த ஃபைல் இருக்குங்க, இதான் ரேட்டிங்னு சொல்லிட்டேன். ஸோ எத்தனாவது பைட் இது, ஸோ 58th பைட்டு. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ஜங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் இது ஃபெயில் ஆகணும், இந்த ப்ராசஸ் வந்து ஃபெயில் ஆகணும். அதுக்கு வந்து மெயின் ஃப்ரேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அப்நார்மல் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அது. ஸோ ரைட்டு, இப்போ வந்து எரர் இன் எம்ப்ளாயி ரேட்டிங் ப்ளீஸ் செக், அந்த என்ன எரர் ரெக்கார்டோ அதோட எம்ப்ளாயி ஐடியை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் இந்த ரேட்டிங்கில் வந்து சப்போஸ் ஜங்க் வந்து உட்காருது, இல்லைனா 0ன்னு போட்டுருக்காங்க, தப்பாக யாராவது ஃபைல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த எம்ப்ளாயோட டிஸ்பிளே பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெக்கார்டை ட்ராக் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பர்சனுக்கு, இப்போது ப்ராடக்ட் சப்போர்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைல் எந்த ஜங்க் டேட்டா இருக்குது அப்படின்றதுக்காக அந்த டிஸ்பிளே போடணும். நம்ம எப்போவுமே வந்து நீங்கள் கோடிங் டெவலப்பர்ஸ் வந்து எப்போவுமே எப்படி கோடிங் போடணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட் பர்சன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நீ ஒரு ப்ராப்பரான டெவலப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணால் டிஸ்பிளே போடுங்க, எந்த ரெக்கார்ட் எரர் இருக்குது அவன் அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு எதர் அதை ரிமூவ் பண்ணணும், எதர் அதை கரெக்ட் பண்ணணும். ஸ்கிப் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக, ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக்கப் ஃபைலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயில் வந்து அது என்ன கரெக்டான வேல்யூவோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு மேனுவலாக ப்ராசஸும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ப்ராஜெக்டில் நடக்கும். ஓகேவா, ஒரு டெவலப்பரோட வேலை என்னென்னா எந்த ரெக்கார்டில் ஃபெயில் ஆகுது அதை தெளிவாக சொல்லணும், சுற்றி மழுப்பி அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதுதான் வந்து ஒரு டெவலப்பரோட வேலை. ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட் பர்சன் வந்து கஷ்டப்படாமல் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ப்ராடக்ட் சப்போர்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி, டெவலப்மெண்ட்டை விட கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ராடக்ட் சப்போர்ட் அப்படின்றது. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஜாப் அப்மெண்ட் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, சில ப்ராஜெக்டில் அவ்வளோ ஜாப் அப்மெண்ட் வரும், 10 ஜாப் அப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. சில ப்ராஜெக்டில் 2-3 தான் வரும். பட் அதுவே பார்த்திங்கன்னா ஹெக்டிக்காக இருக்கும், கிரிட்டிக்கல் ஜாபாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டெவலப்பர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் ப்ராடக்ட் சப்போர்ட் பர்சனுக்கு. அந்த மாதிரி தான் நீங்கள் கோடிங்கும் பண்ணணும். ஓகேவா, இது எல்லாருக்குமே சரி, யாராக இருந்தாலும் சரி, இது ஒரு கைண்ட் அட்வைஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கோட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இது எந்த இடத்துல எரர் இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் அபன் பேரா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து லைக் இங்கே சும்மா இங்கே கூட எழுதலாம். ஓகேவா, ஸோ இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் அந்த அபன் பேராக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம், 2100 அபண்ட் பேரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அபன் பேராவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கால் WS அபண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோன்னா ஒரு அபண்ட் ப்ரோக்ராமை கால் பண்ணி இந்த ப்ராசஸை நிறுத்து அப்படின்றது தான் இது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி எண்ட் பர்ஃபார்ம்லாம் தேவையில்லை, பட் தட் இஸ் த சின்டாக்ஸ். ஸோ அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா, பட் இட் இஸ் நாட் நீடட், இட் இஸ் நாட் நெசசிட்டி. பட் இருந்தாலுமே ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைக் கோடிங் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். சிட்டி நேம் சென்னையாக இருந்ததுன்னா நம்ம CHன்னு மாற்றணும், மும்பையாக இருந்தால் MUM, ஹைதராபாடாக இருந்தால் HYD, டெல்லியாக இருந்தால் NCR, பெங்களூர்னா BLR அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த எம்ப்ளாயி ஜெண்டர் அண்ட் தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ரெண்டுமே இது வரும். நான் இது போட்டுடுறேன், எம்ப்ளாயோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ். we need to add the prefix to the name. அந்த நேமுக்கு வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ மேலாக இருந்தால் மிஸ்டர், மிஸ்ஸஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நான் பிரிக்கிறேன் ஒரு நிமிஷம். மேலுக்கு எப்போவுமே மிஸ்டர் தான், ரைட்டா, வெதர் அவங்க சிங்கிளாக இருந்தாலும் சரி, மேரிடாக இருந்தாலும் சரி. பட் ஃபீமேலுக்கு அந்த கேஸ் கிடையாது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிளாக இருக்கும்போது, ரைட்டா. பட் இதுவே அவங்க மேரிட் ஆகிட்டாங்க, ஃபீமேல். ஓகே, இதுவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேரிடு, ஓகேவா. ஸோ அப்போ வந்து நீங்கள் மிஸ்ஸஸ் அப்படின்னு மாற்றணும், கரெக்டாக. ஸோ அப்போது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா லைக் தே ஆர் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் சைலண்டில் போட்டால் நல்லாயிருக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி, ஓகேவா. ஸோ இதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது வந்து கேஸ் 3ங்க. ஸோ கேஸ் 4 பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து எம்ப்ளாயி ரோல் அசைன் பண்ண போகிறோம், ஓகேவா. இப்போ வந்து 8 இயர்ஸ் 9 இயர்ஸாக இருக்காங்கன்னா கம்பெனியில் டீம் லீட் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலன்னா விட்டுருங்க. பட் அக்கார்டிங் டு ரெக்யர்மெண்ட் நம்ம டீம் லீட்னு கொடுக்குறோம். இது ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் ரியாலிட்டி, பட் நமக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. பட் சிம்பிள் ப்ரோக்ராம் தான். பிகினருக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க ப்ளீஸ் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, 4 or 5 இருந்தால் சீனியர் டெவலப்பர் 1 அப்படின்னு கொடுக்குறோம். இட்ஸ் டூ மச். தரமாட்டாங்க யாருமே சீனியர் டெவலப்பர் 1 4 or 5. ஸோ 10 or 11 இருந்தால் மேனேஜர். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரு. இப்போல்லாம் 10 or 11 இருந்தால் மேனேஜரே கிடையாது. 15+ இருந்தால் தான் மேனேஜர் கிடைக்கும் உங்களுக்கு. பட் இதெல்லாம் ஒரு சர்வீஸ் பேஸில் கிடைக்கும். ஸோ நான் சொல்லிடுறேன், இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன், ரைட்டாக. ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கும், வேற ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து என்கிட்ட கேள்விலாம் கேட்காதீங்க. ஓகே, ஸோ 10 or 11 இருந்தால் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு, அதனால நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ 12, 13, 14 அப்படின்னா இருந்தால் சீனியர் மேனேஜர். வாட் அபவுட் 15? சத்தியமாக 15க்கு என்ன ரெக்குயர்மெண்ட்னு சொல்லலை, லீவ் இட். ஸோ 6 இருந்தால் சீனியர் டெவலப்பர் 2, 7 இருந்தால் சீனியர் டெவலப்பர் 2, 3 இருந்தால் டெவலப்பர் 1, 2 இருந்தால் ஜூனியர் டெவலப்பர், 1 இருந்தால் என்ட்ரி லெவல் ட்ரெயினி டெவலப்பர் அப்படின்னு ELT டெவலப்பர். ஸோ ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இது என்னன்னு எனக்கும் தெரியல. இது நான் எதுக்கு சொன்னேன், ரைட் அவுட்புட் ரெக்கார்ட் லேஅவுட். ஓகே, கரெக்டு. ஸோ ரைட் பண்ணும்போது ஃபைல் நேம் கொடுக்கக்கூடாது. யூ ஷுட் கிவ் தட் அவுட்புட்டோட ரெக்கார்ட் லேஅவுட் மட்டும் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அது லெவல் நம்பர் 1ல் டிஃபைன் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அதை மட்டும் கொடுக்கணும். இது என்னன்னு தெரியல. ஓகே, ரைட் லாஜிக்கல் நேம், ஓகே, அதுவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, பட் ரெக்கார்ட் லேஅவுட் கொடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். சரி, இது தாங்க சொன்னேன், நியூ லாஜிக் ஆட் பண்ணுறோம்ல. ஸோ அதை தான் சொல்கிறேன். மேரிடாக இருந்து ஃபீமேலாக தான் மிஸ்ஸஸ், இல்லை அப்படின்னா சிங்கிளாக இருந்து ஃபீமேலாக தான் மிஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணுவீங்க. ஸோ வாட் ஆர் த ஜங்க் கேரக்டர்ஸ், பாசிபிள் ஜங்க் கேரக்டர்ஸ்னால் அதிகமாக இது வந்திருக்கும். லைக் ப்ராஜெக்டில் லைவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி செமிகாலன், இந்த மாதிரி போட்டுலாம் வந்திருக்கும். தீஸ் ஆர் த ஜங்க் கேரக்டர்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில், அதை நான் சொல்லிடுறேன், ஓகேவா. அவுட்புட் ஃபைல் ஆல்ரெடி வி ஜென்ரேட்டட், பட் நான் இருந்தாலும் காமிக்க விரும்பல. ஸோ எரர் ஃபைல் அப்படின்ற ஒரு லாஜிக்கை நம்ம போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம JCL-க்கு போயிடுவோம். ஸோ இது வந்து என்னோட ஓன் மெயின் ஃப்ரேம் சாஃப்ட்வேர்னால லைக் நான் ப்ரீ டெலிஷன் வந்து IEFBR14 அந்த டூ நத்திங் யூட்டிலிட்டி வச்சு தான் நம்ம எதாவது பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ ப்ரீ டெலிஷன் என்னால் இப்படி வச்சு தான் பண்ண முடியும். உங்கள் ப்ராஜெக்டில் எப்படி இருக்கோ, லைக் சில ப்ராஜெக்டில் வந்து non-cat2 அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. non-cat2னா ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை வந்து அது டெலீட் பண்ணிவிட்டு லைக் நியூ ஃபைலை வந்து கேட்டலாக் பண்ணும். ஸோ அது non-cat2ன்னு அதுக்கு பேர், ஓகேவா. ஸோ அதுதான். ஓகே, non-cat2 பற்றி நான் வந்து பெருசாக பேச விரும்பல. லைக் யூ கேன் கூகுள் இட், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். non-cat2னா இதுதான், அது வந்து ஒரு யூட்டிலிட்டி மாதிரி, ரைட்டாக. ஸோ ப்ரீ டெலிஷன் ஆல்ரெடி இந்த ஃபைல் இருந்தால் டெலீட் பண்ணோம். நமக்கு ஏன்னா நம்ம அகெயின் அண்ட் அகெயின் இந்த ஜாபை ரிப்பீட்டாக சப்மிட் பண்ணுவோம். இந்த ஜாபை அகெயின் அண்ட் அகெயின் ரன் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது சேம் ஃபைல் நேம் இருந்தால் ஜாப் ஃபெயில் ஆகும் பிகாஸ் ஆஃப் டூப்ளிகேட் ஃபைல் நேம், ஓகேவா. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு we can create GDG பேஸ். ஸோ ஜென்ரேஷன் ஃபைலை க்ரியேட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், பட் தேவையில்லை. அதனால் வந்து ஐ எம் ஜஸ்ட் கோடிங் த ப்ரீ டெலிஷன். ஸோ ஸ்டெப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நேம் கொடுத்துட்டோம். ஸோ லோட் மாடியூல். ஸோ லோட் மாடியூல் பற்றி சொல்லணுமா அப்படின்னா, லோட் மாடியூல் எல்லாருக்குமே தெரியும். லோட் மாடியூலில் தான் உங்களோட எக்ஸிக்யூட்டபிள் கோட் இருக்கும். அதாவது மிஷின் புரிஞ்சுக்கிற ஒரு லாங்குவேஜில் கோடு இருக்கும், ஓகேவா. ஸோ லோடுக்கு இருந்தால் தான் அவங்க ப்ரோக்ராமே ஓடும், சரிங்களா. நான் வந்து ஸ்டெப் லிப் கொடுத்துருக்கேன் பிகாஸ் அந்த ஸ்டெப்புக்கு மட்டும் அந்த லோடு தேவை, அதனால் ஸ்டெப் லிப் கொடுத்துருக்கேன். ஜாப் லிப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கே அந்த லோடு தான் யூஸ் பண்ணணும், ரைட்டாக. பட் இங்கே ஸ்டெப் லிப்பே போதும்.
சிஸ்பிரிண்ட்டு சிஸ் அவுட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிஸ் அவுட் வந்து உங்களோட அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். லைக் உங்கள் லாக் எல்லாத்தையுமே எழுதும். நீங்கள் இதை வந்து ஒரு டேட்டா செட்லையும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? சிஸ்பிரிண்ட்டும் அதே தாங்க. இப்போ சிஸ்பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் யுவர் ஐடி கேம்ப்ஸ்க்கு சிஸ்பிரிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஐடி கேம்ப்ஸ்க்கு சிஸ்பிரிண்ட் ரொம்ப தேவை. ஐடி கேம்ப்ஸ்க்கு நீங்கள் சிஸ்பிரிண்ட் இல்லாமல் கோட் பண்ணிங்கன்னா ஜாப் ஃபெயில் ஆகும். ரைட்டா? ஸோ கொடுக்கலாம், சிஸ்பிரிண்ட் கொடுக்கலாம். சில பேரை வந்து யூ டம்ப்னு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா டம்பை ஜென்ரேட் பண்ணும். உங்கள் ப்ரோக்ராம் எங்கே ஃபெயில் ஆகுது அப்படின்றத ஒரு டம்ப் மாதிரி, ஒரு டம்ப் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இதாங்க நம்ம இன்புட் ஃபைல், அதோட டிடி நேம் இது. ஸோ இது வந்து அவுட்புட் ஃபைல், அதோட டிடி நேம். டிடி நேம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? டேஷ் டி நேம். டேஷ் டினா என்னது? ஃபிசிக்கல் ஃபைல். ஓகே. ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு, டேட்டா செட் நேமை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் டிடி நேம் அப்படின்னு நம்ம கொடுத்தாகணும். ஸோ அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் லென்த் வந்து 110 bytes. ஸோ இங்கே இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் வால்யூம் சீரியல் கொடுக்கணுங்க. என்னோடய சாஃப்ட்வேருக்கு நான் கொடுத்தே ஆகணும். என்னோடய மெயின் ஃப்ரேம் சர்வருக்கு நான் இதை கொடுத்தா தான் எனக்கு இந்த டேட்டா செட்டை கேட்டலாக் ஆகும். அதனால் நான் கொடுக்குறேன் வால்யூம் சீரியல் ஈக்குவல் டு JASYS1 அப்படின்னு நான் கொடுத்தாகணும். ஸோ ஸ்பேஸ் வந்து போதும், 5,5 போகும் எனக்கு. லைக் இந்த டேட்டா செட்டுக்கான மொத்த ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்றது தான் இது. அடுத்தது எரர் டேட்டா செட். ஏதாவது எரராக இருந்தால் அதை எழுத போகிறோம் இங்கே. ரைட்டா? அதுக்கு ஸோ அது வந்து 120 bytes. ஸோ அதுக்கும் தனியாக காப்பி புக் இருக்கும். ஐ திங்க் காப்பி புக் வந்து இதில் தான் இருக்கும். பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறேன். vig.copy. ரைட்டா? ஸோ அதில் தான் இருக்கும். பார்த்துருவோம் என்னென்னு. ஓகே. ஸோ இங்கே தாங்க காப்பி புக் இருக்குது. லைக் ஓகே, இன்புட்டு. ஓகே ஓகே. ஸோ இதாங்க இன்புட். இதான் உங்களோட இன்புட் ரெக்கார்ட் லேஅவுட். ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி வந்து 5 bytes. நடுவில் ஒரு ஃபில்லர் கொடுக்குறோம். ஃபில்லர் நத்திங் பட் ஒரு ஸ்பேஸ். ஓகே. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஷின் இது. ஸோ நீங்கள் ஃபில்லரை இனிஷியலைஸ் பண்ணால் அது 0வாக மாறுமா, ஸ்பேஸாக மாறுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒன்றுமே ஆகாது. அது என்னவாக இருக்குமோ அதுதான் இருக்கும். ஃபில்லரை நீங்கள் என்ன தான் இனிஷியலைஸ் பண்ணாலுமே இட் டசன்ட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஷின். இது எனக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே. வேறு என்ன செகண்ட் இன்டர்வியூ கொஷின் கேட்பாங்க, காம்ப் டேட்டாவை நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியுமா அப்படின்னு. எஸ், வி கேன் டிஸ்பிளே இந்த ஸ்பூலில் டிஸ்பிளே பண்ணலாம், கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஃபைலில் எழுதும் போது காம்ப் டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ரிட்டன் இன் ஹெக்ஸாடெசிமல். COM3னா வந்து பேக் டெசிமல் அப்படின்னு ஏதோ சொல்லுவீங்க. பட் அது நம்மளால் படிக்க முடியாது, அன்ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? COM3 ஆர் காம்ப் டேட்டாவாக இருந்தாலும் சரி ஹெக்ஸாடெசிமலில் இருக்கும். ஒன்றும் பைனரியாக லைக் ஓகே. அந்த COM3க்குள்ளே நான் இன்னும் டீப்பாக போக விரும்பல. லைக் பேக் டெசிமலும் ஹெக்ஸாடெசிமலும் ஒன்று தான். அதான் COM3. ஓகேவா? ஸோ காம்ப்னா வந்து பைனரி அப்படி தான் நினைக்கிறேன். இட் இஸ் அ பைனரி. ஸோ டேட்டா வந்து பைனரி ஃபார்மேட்டில் இருக்கும். தப்பாக இருந்தாலும் லைக் ஐ வில் ரெஃபர் அண்ட் தென் ஐ வில் டெல் யூ. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் COM3, இந்த COMP1 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்டாக வந்து டேட்டாவை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இது எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே சரி, எல்லா கோடையும் யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். மோஸ்ட்டாக DB2 நிறைய யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி இந்த அமௌண்ட் கால்குலேஷனில் இதெல்லாமே இருக்கும் COM3லாம். ஓகே. ஸோ இதுக்கு வர நான் காப்பி புக்கு. எம்ப்ளாயி ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 6 bytesன்னு சொல்லியிருக்கோம். எம்ப்ளாயி கம்பெனி வந்து அகெயின் ஒரு 13 bytes. ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் தான். ஓகே. எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நியூமரிக் டேட்டா. எம்ப்ளாயி சேலரி 9 bytes தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் எம்ப்ளாயி ரேட்டிங் அகெயின் அதுவும் ஒரு சிங்கிள் பைட். எம்ப்ளாயி ஏஜும் ஒரு டபுள் பைட். அண்ட் தென் இங்கே வந்து நான் டபுள் பைட் 2 bytes. ஓகே. எம்ப்ளாயி சிடி பார்த்தீங்கன்னா 17 bytes. எம்ப்ளாயி மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து 10 bytes. ஓகே. அவுட்புட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அவுட்புட்டில் வந்து ஒரு நிமிஷம். இது கரெக்டான காப்பி புக்கா? ஓகே, இதான் கரெக்டான காப்பி புக். ஓகே.
ஸோ அவுட்புட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயி ப்ரிஃபிக்ஸ் புதுசாக ஆட் பண்ணுறோம், ரைட்டா. வேறு என்ன ஆட் பண்ணுறோம் புதுசாக? எம்ப்ளாயி ரோல் புதுசாக ஆட் பண்ணுறோம், இந்த ஃபீல்டு ஆட் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுறோமா? ஓகே, இது மட்டும் தாங்க, ரெண்டு தான் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான், பட் ஒரு பிகினருக்கு தெரியணும். தெரிஞ்சவங்க ப்ளீஸ் விட்டுருங்க. லைக் இது சிம்பிளான ப்ரோக்ராம் தான், ஓகேவா. நான் சிம்பிளாக தான் கற்று தர முடியும், என்னால் ரொம்ப டீப்பாலாம் போக முடியாது. ரொம்ப டீப்பாகவும் எடுக்கலாம், பட் ஐ வில் டேக் தட், ஓகேவா. நிறைய டீப்பான ப்ரோக்ராம்லாம் லைக் ஈவன் ஐ கேன் ரைட், அந்த டேட் லாஜிக்லாம் வந்து இதில் ஹேண்டில் பண்ணலாம். பட் என்னோட மெயின் ஃப்ரேம் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய வெர்ஷனாக இருக்குது. ஸோ புது வெர்ஷனாக இருந்ததுன்னா லைக் நிறைய இன்ட்ரென்சிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துடுச்சு இல்லை டேட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கூட நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் பழசுனால கொஞ்சம் நம்ம மெனக்கிடணும், ரைட்டா. ஸோ எப்பவுமே பழசு யூஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். இன்ட்ரென்சிக் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு பழசும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பழைய சாஃப்ட்வேர் வச்சு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். புது சாஃப்ட்வேர் வந்து லைக் இருக்குது, பட் நீங்கள் மந்த்லி ரெண்டெல்லாம் பே பண்ணி நீங்கள் வாங்கணும். ஸோ அதுலேயும் அந்த இன்டர்ன்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியாது, நானும் ட்ரை பண்ணதும் இல்லை. ஓகே, சரி, ஓகே. ப்ரோக்ராமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ப்ரோக்ராமில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஐடென்டிஃபிகேஷன் டிவிஷன், இது என்ன ப்ரோக்ராம் ஐடி, இது என்ன ப்ரோக்ராம் நேம், இது மட்டும் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ மற்றது எல்லாமே வந்து நீங்கள் சும்மா உங்களோட டெக்கரேஷனுக்காக போடுறது தான். பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ப்ராஜெக்டில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் ப்ரோக்ராமுக்கு இது 2 இருந்தால் போதும். ப்ராஜெக்டில் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். என்றைக்கு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எழுதுனீங்க, என்றைக்கு இதை கம்பைல் பண்ணீங்க, யார் எழுதுனது, பட் இந்த ப்ரோக்ராமோட ஹை லெவல் செக்யூரிட்டி என்ன, ஓகேவா. இது ரொம்ப சீக்ரெட்டான கோடா அப்படின்றத செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டேக் கொடுத்து நம்ம கொடுக்கணும், ஓகேவா. அது மீடியமான ஒரு செக்யூரிட்டி லெவல். ஸோ அதனால் வந்து பட் மீடியமோ லோவோ, பட் எந்த கோடுமே லைக் யூ ஷுட் நாட் ஷேர் வித் யுவர் பர்சனல் லேப்டாப் ஆர் பர்சனல் மெயில் ஐடியோ ஒரு ஃபோட்டோவோ எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல் விஷயம் இல்லை. ஸோ கான்ஃபிடென்ஷியல் விஷயம்னா நீங்கள் வந்து யூ ஷுட் மெயின்டைன் தட் கான்ஃபிடென்ஷியலிட்டி. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைலை டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து என்ன தேவைப்படும்? என்விரான்மெண்ட், எந்த என்விரான்மெண்ட் டிவிஷன், அண்ட் தென் இன்புட் அவுட்புட் செக்ஷனில் தான் எது இன்புட் ஃபைல், எது அவுட்புட் ஃபைல். ஸோ ஃபைல் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு பேராகிராஃப். ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இதான் இன்ஃபைல் அப்படின்றது அந்த ஃபைலுக்கு நம்ம தர ஒரு நிக் நேம் மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா லாஜிக்கல் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் அந்த டிடி நேம், ஓகேவா. இதுதான் வந்து உங்கள் ஜேசிஎல் கூட நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதுதான் இங்கே கொடுக்கணும். உங்கள் ஜேசிஎல் என்ன கொடுத்தீங்க? உங்கள் ஜேசிஎல்லில் என்ன கொடுத்தீங்க? ஜேசிஎல் எங்கே? உங்கள் ஜேசிஎல்லில் இதானே கொடுத்தீங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இங்கேயும் கொடுக்கணும், இன்டிடின்னு கொடுக்கணும். ஓகே, ஃபைல் ஸ்டேட்டஸ் எஸ் தேவைப்படும், வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அண்ட் தென் அவுட்புட் ஃபைலுக்கும் சேம் அதே மாதிரி கொடுக்குறோம். அண்ட் தென் எரர் ஃபைல் இருக்கிறனால நம்ம அப்படி கொடுக்குறோம். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டேட்டா டிவிஷன். ஸோ அங்கே வந்து ஃபைல் செக்ஷன் அப்படின்ற ஒரு பேராகிராஃப். ஃபைல் செக்ஷன்னா ஃபைலோட ரெக்கார்ட் லேஅவுட்டை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கார்ட்லேருந்து வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதான் அதோட காப்பி புக். ஸோ நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஏன் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காப்பி புக் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக காப்பி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். கம்பைலரில் பார்க்கலாம் காப்பி புக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் எதுவே சிம்பிளாக கூட முடிச்சிடலாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த காப்பி புக் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே கோட் பண்ணியிருக்கோம். ஸோ லெவல் நம்பர் 1ல் இதோட வாட் இஸ் திஸ் ரெக்கார்ட் லேஅவுட்டோட நேம் இது, ஓகேவா. இதாங்க முக்கியமான நேம், ஓகேவா. ஸோ எம்ப்ளாயி ஐடி 5 bytes, எம்ப்ளாயி நேம் வந்து 16 bytes, ஜெண்டர் அது என்ன கொடுத்தோமோ அதெல்லாம் கொடுக்குறோம், ஓகேவா. ஃபைல் போங்க, ஃபைல் போங்க. ஓகே, இதான் ஃபைலு. நீங்கள் காலம்ஸ் போட்டிங்கன்னா இருக்கும் பாருங்கள், 5 bytes தான் எம்ப்ளாயி ஐடி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில்லர் விட்டு உங்களுக்கு எம்ப்ளாயி நேம் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த 16 bytesக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்லர் விட்டு எம்ப்ளாயி ஜெண்டர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு எம்ப்ளாயியோட கம்பெனி, எல்லாத்துக்குமே ஒரு ஃபில்லர் நான் வச்சுருக்கேன்.
நீங்கள் கம்மா கூட போட்டுக்கலாங்க, கம்மா டிலிமிட்டட் கூட நீங்கள் சிஎஸ்வி மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் ஒரு ஃபில்லர் போடுறது நல்லது தான். ஃபில்லரில் கூட நீங்கள் யூ கேன் ஆட் கம்மா ஆல்சோ. அங்கே எக்ஸ் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது போல் எக்ஸ் ஆஃப் ஒன் வேல்யூ கம்மா கூட நீங்கள் போடலாம். நத்திங் வில் ஹேப்பன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, அண்ட் தென் ஓகே, மற்றதில் என்ன, எம்ப்ளாயி ரேட்டிங், எம்ப்ளாயி ஏஜ், ஓகே இதெல்லாம் ஓகேங்க. ஸோ சேம் அதே மாதிரி அவுட் ஃபைலுக்கு என்னவோ அந்த ரெக்கார்டில் விட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் இங்கே. ஓகே, எரர் ஃபைலுக்கு என்னவோ அதே நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணோம். எந்த ஃபீல்டில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அதே தாங்க. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப போக விரும்பல. தென் கம்மிங் டு அவர் மெயின் செக்ஷன், இங்கே தான் நமக்கு தேவையான வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் செக்ஷன். ஸோ நீங்கள் ஃபைல் ஸ்டேட்டஸ் கோட் யூஸ் பண்ணிங்க, அதுக்கு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கவுண்டர் வேரியபிள்ஸ் தேவைப்படும். எத்தனை ரெக்கார்ட் ப்ராசஸ் பண்ணுறோம் இது எல்லா ப்ரோக்ராம்லேயும் கண்டிப்பாக போடணும். ஸோ லைக் ஹவு many ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணோம், அதை எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம், எவ்வளோ எரர் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த கவுண்டர் வேரியபிள்ஸ். தென் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் நேம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அபன் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அபண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம், இல்லைனா அபன் பிஜிஎம் கூட கொடுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட டிஸ்கிரிப்ஷன், இது என்னது போனஸ் ஃபைல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சில வேரியபிள்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக, உங்கள் ரோலை ஹேண்டில் பண்ணுறதுக்காக WS ரோல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த சிட்டி நியூ நேம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் எம்ப்ளாயி சேலரி ஹேண்டில் பண்ணுறதுக்காக இது டிஃபைன் பண்ணுறோம். ப்ரிஃபிக்ஸ் ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் ஃபைல், வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ளாக். இது ஒரு ஃபைல் வந்து லைக் படித்து முடிச்சாச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் ஃபைல், இல்லைனா லைக் ஸ்டில் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த நாட் எண்ட் ஆஃப் ஃபைல் வச்சு தான் உங்கள் லாஜிக்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு WS ஜெண்டர். ஸோ அதையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். மேலாக இருந்தால் என்ன, ஜெண்டர் 1 ஃபீமேலாக இருந்தால் என்ன. ஸோ அதனால் இந்த மாதிரி வேரியபிள்ஸாக டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட்டர் லைன் மாதிரி. ஓகே, ஸோ ஃபைல் நேம் இது எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்காகங்க. ஓகேவா, ஃபைல் நேம் 1, ஃபைல் நேம் 2. ஓகே, காப்பி புக் என்ன, உங்களோட காப்பி புக், இதை கூட நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு ரெக்கார்ட் ஃபெயில் ஆச்சுன்னா கரெக்டாக அதோட காப்பி புக் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் அது. ஓகே, now coming to our main logic, procedure division. ஸோ ப்ரொசீஜர் டிவிஷனில் ஸோ ஸ்டார்டட் ஃபைல்னு போடுறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்ப்பா, எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட் எடுத்துகிட்டே ஃபைல் ஓப்பன் பண்ணி ஆகணும். சரியா, சிம்பிள் தாங்க. கோபால் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. பட் நீங்கள் ப்ராஜெக்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். சில லாஜிக் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் பேசிக் லெவல் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் பேசிக் லெவல் தெரிஞ்சது தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் நான் சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபைல் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, இதுதான். இப்போ நீங்கள் இது எப்படின்னா சிம்பிள். நீங்கள் டே டு டே லைஃப் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோடய ஹிஸ்ட்ரி புக் எடுத்து நான் வந்து ஒரு சாப்டர் படிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு புக் ஓப்பன் பண்ணணுமா, ஓப்பன் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சா. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் எந்த சாப்டர் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக போய் இண்டெக்ஸை பார்த்து இந்த சாப்டரோட பேஜ் நம்ம இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு அங்கே போய் படிக்கணும். அதான் ப்ராசஸிங். அதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு விஷயத்த சொன்னேன், என்னது சர்ச். ஓகேவா, நம்ம வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த சாப்டர் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக, இதை தான் நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லீனியர் சர்ச் எப்படி நடக்குது, அந்த பைனரி சர்ச் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சர்ச் அல்காரிதம் இதெல்லாம் வந்து கோபாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராசஸ் பண்ணுறீங்க, படித்து முடிச்சாச்சு, மைண்டில் எல்லாம் ஏற்றியாச்சு. ஸோ எல்லாம் நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்க்குறீங்க, படித்ததெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதி பார்க்குறீங்க, எல்லாமே ஓகே, அவ்வளோதான், ரைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், புக்கை மூடி வச்சிடணும். அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ரைட்டாக, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ சர்ச் பண்ணோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் இது சர்ச்லாம் இங்கே எழுதலைங்க, லாஸ்ட் வீடியோவில் பண்ணதுனால இங்கே நான் எழுதலை. இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சர்ச்லாம் இருக்குது, மேட்சிங் லாஜிக்லாம் இருக்குது. கோபால் மேட்சிங் லாஜிக்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்பாங்க, எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் அது. ஸோ அந்த மேட்சிங் லாஜிக் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன். ஒரு அரே வச்சு நம்ம மேட்சிங் லாஜிக் பண்ணலாம், அரே இல்லாமல் கூட பண்ணலாம். பட்
மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுறது அரே வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா, அரே இல்லாமையும் பண்ணலாம். அரேன்னு அந்த இதுதானே சொல்கிறீங்க, டேபிள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் தான் இது டீட்டெயில் பேரா அப்படின்றது லைக் டிஸ்பிளே பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ ரெக்கார்ட் ப்ராசஸ் பண்ணோம், இது என்ன ப்ரோக்ராம் நேமு, அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாப் ரன், இட் ரிட்டர்ன்ஸ் த கண்ட்ரோல் பேக் டு த மெயின் ஃப்ரேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கோபாலில் இருந்து வாங்கி போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஃப்ரேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கே கண்ட்ரோல் போயிடும். ஓகே, ஸோ ஓப்பன் பேரால் என்ன பண்ண போகிறோம், இன்புட் ஃபைலை எந்த மோடில் ஓப்பன் பண்ணணும், இன்புட் மோடில் தான் ஓப்பன் பண்ணணும். ரைட்டு, நீங்கள் ஏதாவது ரீட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபைலை வந்து இன்புட் மோடில் ஓப்பன் பண்ணுவீங்க, ரைட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபைலை வந்து அவுட்புட் மோடில் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ ஃபைல் ஸ்டேட்டஸ் கோடை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஓப்பன் பண்ணும் போதே லைக் சில இடத்துல வந்து ஓப்பன் எரர்லாம் அடிக்கும். ஸோ ஃபைல் ஓப்பன் எரர்லாம் வரும், சரிங்களா. ஸோ அதோட ஃபைல் ஸ்டேட்டஸ் கோடு வந்து ஐ திங்க் மேபி 39 நினைக்கிறேன், பட் இருந்தாலும் யூ கேன் சர்ச் இந்த கூகுள். ஸோ உங்களுக்கே வரும் அது என்ன எரர் கோட் சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அதே தான் இங்கேயும். ஓகே, இதுவும் கேட்பாங்க, இன்டர்வியூ கொஷனில் கேட்பாங்க. ஓகே, ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலையே, என்ன எரர் கோடு வரும், அதெல்லாம் கேட்பாங்க. இட்ஸ் சிம்பிள் திங், நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். லைக் ஹைவ் பிரேவ் அங்கே பார்த்தீங்கன்னா 39 தானே, ஓப்பன் வாஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். ஸோ நான் சொன்னது கரெக்ட் தான். ஸோ அதெல்லாம் அங்கே வரும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு, சேம் தான். அதே மாதிரி 3 ஃபைலுக்கு நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுறோமா. ஓகே, அடுத்தது ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணும்போது இந்த ஃப்ளாக் எப்போவுமே ட்ரூன்னு செட் பண்ணிக்கோங்க, நாட் எண்ட் ஆஃப், எது எப்போவுமே ட்ரூன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரீட் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கரெக்டு. ஸோ ரீடு இன் ஃபைல், ஸோ அதை நம்ம கொடுக்கணும். ரீட் இன் ஃபைல்னால் கரெக்டாக. இப்போ அட்டெண்ட் அப்படின்னு என்னது, அட்டெண்ட்னா என்னது, படித்து முடிச்சாச்சு. அப்போ எண்ட் ஆஃப் ஃபைல் வந்து ட்ரூன்னு செட் பண்ணோம். நாட் அட்டெண்ட்னா நம்ம இன்னும் அந்த ஃபைலை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் கவுண்டர் வேரியபிளாக நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். லைக் சரி, இது நான் சும்மா டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம எந்த எம்ப்ளாயி ஐடி வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் ரீட், ஸோ ரீட்லையும் எரர் வரும் கரெக்டாக. ரீட் சக்ஸஸாக இருந்தால் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கே போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். லைக் வந்த ரெக்கார்டில் ஏதாவது ஜங்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ண போகிறோம். 10 உங்களுக்கே தெரியும், எண்ட் ஆஃப் ஃபைல் வந்து ரீச்டு. சப்போஸ் வேறு எதாவது இருந்தால் டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணவும் வைக்கலாம், பட் நம்ம டிஸ்பிளே பண்ண மட்டும் வைக்கிறோம். ரைட்டா. ஸோ வேலிடேட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம எதை வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். காப்பி புக்கு தானே, காப்பி புக்கு. ஓகே, இதை நீங்கள் காப்பி புக் ரைட். ஸோ இது அவுட்புட்டா, இன்புட் போங்க. ஸோ இது நம்ம இங்கே என்ன வேலிடேட் பண்ண போகிறோம், எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எதெல்லாம் நியூமரிக் டேட்டாவோ அதுதான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா நியூமரிக் விடுங்க, அதையும் நம்ம பண்ணலாம், பட் எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நான் பண்ணிடுங்க. ஸோ எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஃப் இட் இஸ் நாட் நியூமரிக்னா கண்டிப்பாக ஜங்க் டேட்டா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ஜங்க் டேட்டா என்னன்னு சொல்லிட்டு அதான் கொடுக்குறோம். எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஜங்க் இருக்குது, அது எத்தனாவது ரெக்கார்ட் நம்பர் கொண்டு நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் கோட் பண்ணணும். டெவலப்பர்ஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி கோட் பண்ணுங்கப்பா, எத்தனாவது ரெக்கார்டில் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்ன எம்ப்ளாயி ஐடி, அதை கீ ஃபீல்டு என்ன, அதை மாதிரி இது கீ ஃபீல்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான், ஏன்னா எம்ப்ளாயி ஐடி தான் டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கும்ல, யூனிக்காக இருக்கும். ஸோ கீ ஃபீல்டு மாதிரி வச்சுக்கோங்க. பட் பிஎஸ் ஃபைலுக்கெலாம் கீ ஃபீல்டெலாம் கிடையாது. ஒன்லி ஃபார் த விசாம் ஃபைல் வி ஹேவ் தட் கீ ஃபீல்டு. ரைட்டா. பட் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நீங்கள் எஸ்கியூஎல் டேட்டா பேஸில் எப்படி ப்ரைமரி கீ அந்த மாதிரியும் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அபன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் தி அபன் ரொட்டீன் அப்படின்னு ஒரு பேராகிராஃபை கால் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயி ஏஜுக்கும் அதே தான், சேம் அதே மாதிரி தான் பண்ணுறோம். எம்ப்ளாயி சேலரியும் ஜங்க் இருந்தாலும் அதே தான் பண்ணுறோம். எம்ப்ளாயி ரேட்டிங்லேயும் சரி. ஃபஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரிக் டேட்டாவை மட்டும் இங்கே வேலிடேஷன் பண்ணுறோம். இங்கே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நியூமரிக் டேட்டாவோ அதை மட்டும் நம்ம வந்து we are going to do the validation in order to avoid the junk characters. ஸோ சப்போஸ் ஜங்க் வந்தால் கேப்சர் பண்ணிவிட்டு ஃபெயில் பண்ணுறோம். அதுதான் இங்கே வேலிடேஷன் பண்ணுறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. வேலிடேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே.
வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எம்ப்ளாயி ஜெண்டர் வந்து மேல் இல்லை ஃபீமேல் தவிர்த்து வேறு ஏதாவது வந்ததுன்னா அப்பயும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எவாலுவேட் தி எம்ப்ளாயி ஜெண்டர். ஸோ மேல் இல்லை ஃபீமேல் வந்ததுன்னா இட் இஸ் குட். வேணும் அதர் வந்ததுன்னா அங்கே எரர் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போது அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அபன் பண்ண போகிறதில்ல, we are just going to write into an error paragraph. அதாவது ஒரு எரர் ஃபைல் எழுத போகிறோம், அதனால் எரர் பேரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம வந்து பண்ணுறோம். வேறு எதுக்காவது நீங்கள் வந்து லைக் வி வாண்ட் டு பெர்ஃபார்ம், வேறு எதுக்காவது பண்ணோன்னா லைக் யூ கேன் பெர்ஃபார்ம் ஃபார் த ஆர்கனைசேஷன் நேம், பட் தேவையில்லை அது. ஓகேவா? ஏன்னா ஆர்கனைசேஷன் நேமில் ஆல்ஃபா நியூமரிக்கும் சில ஆர்கனைசேஷன் நேமில் இருக்கும். இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ போதும், இதுவே போதும் வேலிடேஷன் பண்ணது. பட் இங்கே வந்தாலுமே யூ கேன் டூ த வேலிடேஷன். அதுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் சேமாக தான் போடணும். ரைட்டா? நான் கொஞ்சம் ஓவர்வியூவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் ப்ராசஸ் பேராக்கு வந்திருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக எம்ப்ளாயி சேலரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெம்பரரி வேரியபிளுக்கு நான் வரது எல்லாமே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். 1 by 1 தான் கோபால் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ 1 by 1 தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், ஃபஸ்ட்டு ரெக்கார்டை மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் எம்என் இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணோம். இன்னொன்று இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, லைக் இது வந்து எதுவுமே சார்ட்டட் ஆர்டரில் இல்லை. பட் மேபி நான் ஷார்ட் பண்ணியும் பண்ணலாம். பட் லெட்ஸ் see how it is going to happen. ஸோ பண்ணியாச்சா, ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட டிஸ்பிளே தாங்க இதை பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே தான். சேல்ரி எப்படி இருக்குது பிஃபோர் அப்டேட்டுக்கு, அது நம்மளோட டிஸ்பிளே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் சொன்ன லாஜிக் இங்கே வருதுங்களா? எம்ப்ளாயி ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் சேலரியை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ளாயி சேலரி அப்டேட் பண்ணுறோம். கரண்ட் எம்ப்ளாயி சேலரி என்ன, அவங்களோட ஹைக் 5 இருந்தால் 38%, 4 இருந்தால் 29%, 3 இருந்தால் 20%, 2 இருந்தால் 11%, 1 இருந்தால் 6% ஹைக். ஓகேவா? சப்போஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா, இந்த ரேட்டிங்கில் வந்து வேறு ஏதாவது நம்பர் வந்ததுன்னா எரர் இன் எம்ப்ளாயி ரேட்டிங். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ எங்கேயும் கூட நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் எரர் பேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் பேராக்கு மூவ் பண்ணலாம், இந்த ரெக்கார்டை மட்டும் மூவ் பண்ணலாம். பட் தேவையில்லை அப்படின்றதுக்காக வி ஜஸ்ட் லெஃப்ட் இட் அவுட். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்டேட்டுக்கு நான் சும்மா டிஸ்பிளே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம ஜெண்டர் அப்டேட் பண்ண போகிறோம். ஜெண்டரில் ப்ரிஃபிக்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். பேஸ் வந்து எம்ப்ளாயி ஜெண்டர். மேலே இருந்தால் கண்ணை மூடிட்டு மிஸ்டர் தான் போட போகிறோம். ரைட்டா? பட் ஃபீமேல் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபீமேலாக இருந்து சிங்கிளாக இருந்தாங்கன்னா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்ஸ் இதுதான் இங்கே நீங்கள் இஃப் எல்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்ஸ் இஃப் ஃபீமேலாக இருந்து மேரிடாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு எண்ட் இஃப். ஸோ இந்த இஃப்க்கு ஒரு எண்ட் இஃப் போடுறோம். ரைட்டா? லைக் காலம்ஸ் போட்டுப்போம். இதை வந்து பைத்தானில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு சில விஷயங்கள் நான் பைத்தான் கூட கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், ஒரு சில விஷயங்கள் நான் ஜாவா கூட கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஜேசிஎல் ஸ்டார்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டு, பைத்தானோட ஸ்டார்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டு, பைத்தான் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் நான் வந்து போக போக காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து என்னென்னா மெயின் ஃப்ரேம் மட்டும் கிடையாது, எனக்கு மெயின் ஃப்ரேமை வந்து ஜாவா கூட கம்பேர் பண்ணுவேன், ஜாவாவை அதே மாதிரி மெயின் ஃப்ரேம் வந்து பைத்தான் கூட கம்பேர் பண்ணுவேன். லைக் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. மெயின் ஃப்ரேம் வந்து இவ்வளோ தான் சின்டாக்ஸ், இவ்வளோ தான் இருக்குமே. பட் மெயின் ஃப்ரேம் வந்து நீங்கள் கோடிங் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். லாஜிக் வந்து நீங்கள் மல்டிபிள் லாஜிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். பட் பைத்தான்லேயும் அப்படி தாங்க, அங்கேயும் அப்படி தான். பட் அங்கெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கணும். புது புது சின்டாக்ஸ் இருக்கும் பைத்தான்லேயும் சரி ஜாவாலையும் சரி. அந்த சின்டாக்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். when compared to மெயின் ஃப்ரேம், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது நானும் பர்சனலாக சொல்கிறேன், இட் இஸ் டிஃபிகல்ட். கண்டிப்பாக கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈவன் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது, ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் ஸ்டோரி, ரைட்? ஸோ லைக் எங்களுக்கு வந்து செகண்ட் இயரில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி சி படித்தோம்,
இங்கே வந்து C++ ப்ளஸ் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். அப்போ தான் வந்து இந்த கிளாஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, பாலிமார்ஃபிசம்னா என்ன, ஸோ எங்களுக்கு தெரிய தெரிய நாங்களே ஓனாலாம் ப்ரோக்ராம் எழுதணும். அப்போவே எழுத ஆரம்பித்தேன். எங்கள் மேடம்லாம் கூப்பிட்டு வந்து லைக் அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. ஸோ என்னென்னா ஒரு பேங்க்குக்கு வந்து ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எழுதணும். லைக் ஈவன் வி காட் குட் கிரேட்ஸ் ஆல்சோ இன் அவர் செமஸ்டர் எக்ஸாம். ஸோ நான் வந்து ஏ கிரேடு வந்து எடுத்தேன். ஏ கிரேடு வந்து செகண்ட் 80 to 90 மார்க்ஸ் எடுத்தோம். ஓகேவா. எஸ் கிரேட் வந்து 90+. ஸோ எனக்கு ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஊப்ஸ் காலேஜ் டைமில். பட் அதுக்கப்புறம் பெருசாக டச் இல்லை. ஜாவா படிக்கும் போது தான் ஊப்ஸ் வந்தது. ஸோ ஜஸ்ட் நீட் டு கம்பேர் வித் தட். ஓகே, அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும். வெறும் கோபால் மட்டுமே படிச்சிங்கன்னா லைக் இட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல், ரைட்டா. கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது. கொஞ்சம் மைக்ரேஷன் ப்ராஜெக்டில் இந்த AWSலாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பட் மெயின் ஃப்ரேம்னா இவ்வளோ தான் இருக்கும். மெயின் ஃப்ரேம் வந்து நாளாக அதோட கோட் ரீயூசபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் புதுசாக டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெயின் ஃப்ரேமில் கம்மி தான். ஓகே, பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கோ ஃபார் தட் AWS. நீங்கள் அங்கே போய் எதாவது ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இதோட லாஜிக் புரிஞ்சால் தான் அந்த லாஜிக் நீங்கள் அங்கே போய் பில்ட் பண்ண முடியும். அவங்க தான் மாடர்னைசேஷன் டெவலப்பர். ஸோ இப்போது மாடர்னைசேஷன் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே பண்ணுறாங்க. ஸோ அது காஸ்ட்டு, ஃபண்டிங் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் அதை பற்றிலாம் நான் பேச விரும்பல. ஜஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம வந்து டெசிக்னேஷன் நேம் கொடுக்க போகிறோம், கரெக்டாக ரோல் நேம் கொடுக்க போகிறோம். சரி, இதை ஏன் நான் 8 or 9 இப்படி போட்டிருக்கேன்? நம்ம வேறு எப்படி எழுதலாம்? யாராவது சொல்ல முடியுமா? இப்படி தான் எழுத முடியும். ஸோ 8 or 9 இருந்தால் டீம் லீட் கொடுக்கலாம். 6 or 7 இருந்தால் சீனியர் டெவலப்பர் 2, 5 or 4 இருந்தால் சீனியர் டெவலப்பர் 1. இங்கே வந்து நான் வந்து வேறு மாதிரியும் எழுதலாம். ஸோ 10 or 11க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம் அப்படின்னா பிட்வீன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்து எழுதலாம். பட் பிட்வீன் வந்து SQL எழுத முடியும், பட் கோபால் எழுத முடியுமா அப்படின்றது லைக் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஐ வில் எக்ஸ்ப்ளோர் அண்ட் தென் ஐ வில் டெல் யூ. ஸோ எப்படி 10 or 11 இருந்தால் பிட்வீன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதணும். எப்படின்னா 10ல இருந்து 11 வரைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 11 எழுதுனீங்கன்னா கம்மியாக போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு 10 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஈக்குவல் டு 10, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 11 அப்படி போட்டாலுமே எப்படி வரும்னு யோசிக்கணும். 11ஓட கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் மேனேஜர் கொடுப்பீங்களா? 9ல் தான் கொடுப்பீங்களா? கிடையாது. 10, 11 இருந்தால் மேனேஜர் ரோல். பல்லு இங்கே பார்க்குறீங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 தான் கொடுத்துருக்கேன் சீனியர் மேனேஜர். ஸோ இங்கே வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் அடி வாங்கும் லாஜிக். பட் நான் என்ன சொன்னேன் 12 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 தான் மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆண்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஆறுன்றது வேறு, ஆண்டுன்றது வேறு. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக அதிலே கொடுக்கணும். பட் இங்கே பாருங்கள் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். 12 இருக்கணும் அண்ட் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14. அப்போ 12லேருந்து 13, 14 தான் இது ரேஞ்ச் வரும். அதுதான் இந்த லாஜிக். புரியுதா? அந்த அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து லெஸ் தென் ஆர் 14னா அப்போ 11லாம் அர்த்தம் கிடையாது. 11 வந்து அவங்களுக்கு சீனியர் மேனேஜர் வராது, ஃபைலில் பார்த்தீங்கன்னா வராது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் அண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ வேணும் அதராக இருந்தால் ஜஸ்ட் நான் சிம்பிள் கண்டினியூ கொடுத்துட்டேன். டூ நத்திங், எதுவும் பண்ணாத, எதுவும் எழுதாத, எதுவும் பண்ணாத, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு சிலர் இருக்காங்க 3, 2க்கெல்லாம் நான் மேலே ஹேண்டில் பண்ணல, அதனால் நான் இங்கே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே, அகெயின் ஹேண்டில் பண்ணுறேன். 3, 2 இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹேண்ட்லிங் இட். ஸோ கண்டினியூ கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன எம்ப்ளாயி சிட்டி. ஓகே, வென் சென்னை இருந்தால் CHன்னு சொல்லிட்டு அந்த புது வேரியபிளுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகே, ஹைதராபாடாக இருந்தால் என்ன, டெல்லினா இருந்தால், பெங்களூர்னா என்ன, கொல்கட்டா, பூனே, குருகிராம்னா என்னன்னு சொல்லிட்டு வென் அதராக இருந்தால் எரர் சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஓகே, இதாங்க சம்மரி. ஓகேவா? ஆஃப்டர் அப்டேட் என்ன வரப்போகுது ஒரு எம்ப்ளாயி ஐடிக்கு? அவரோட எம்ப்ளாயி ஐடி என்ன, ப்ரிஃபிக்ஸ் என்ன, நேம் என்ன, மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்ன, ஜெண்டர் என்ன, சேலரி என்ன, ரோல் என்ன, புது அந்த சிட்டி கோட் என்ன, அதை மட்டும் பார்க்குறோம்.
தென் we are writing it into the output file. அதை எப்படி எழுத போகிறோம், இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு அப்படியே மூவ் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இங்கே மட்டும் பாருங்கள் புது ரோல் எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா டபிள்யூஎஸ் ரோலில் தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம், அதனால் வந்து அப்படி தான் மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நியூ நேம் சிட்டிக்கும் அப்படி தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? வேறு ஏதாச்சும் இருக்கா? ரைட் அவுட்புட் ஃபைல் ரெக்கார்ட் லேஅவுட், எம்ப்ளாய் அவுட் தான் அவுட்புட் ஃபைலோட ரெக்கார்ட் லேஅவுட் காமிக்கணுமா? காமிச்சிட்டா போச்சு. எங்கள் தலைவர் இங்கே இருக்கார். ஸோ இதுதானே. ஸோ இங்கே தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ரைட்டா? சரி, ரைட் பண்ணும்போது எரர் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கும் வந்து ஒரு கவுண்டர் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் எரர்னா அது ஃபைல் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே பண்ணுங்க. சரி, எரர் பேராகிராஃப். ஸோ ஏதாவது எரர் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? கரெக்டு. ஜெண்டர் எரர்னு சொன்னேன். ஸோ ஜெண்டர் எரருக்கு மட்டும் நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பார்த்து லைக் வி கேன் ஹேண்டில் ஆல்சோ. ஃபஸ்ட்டு ஜெண்டர் எரர் மட்டும் ஹேண்டில் பண்ணுறோம். அதே மாதிரி தான். ஓகே, அண்ட் தென் ப்ரோக்ராம் முடிவுக்கு வருது. ஸோ இது என்ன ப்ரோக்ராம் நேம், இது என்ன டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தென் எத்தனை நம்ம ரெக்கார்ட் ரீட் பண்ணோம், எவ்வளோ ரெக்கார்ட் ரைட் பண்ணோம், அண்ட் வாட் இஸ் தி எரர் கவுண்ட். அண்ட் தென் அபன் ரொட்டீனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நான் ஏதாவது ஃபெயில் ஆக வைக்கிற ரெக்கார்ட் அப்படின்னா இதுதான் அபன் ரொட்டீன். ஸோ இது என்ன ஃபைல் நேம், அதோட காப்பி புக் என்ன, இது எத்தனை ரெக்கார்டில் ஃபெயில் ஆகிருக்கு, எந்த எம்ப்ளாய் ஐடி, ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கால் தி அபன் ப்ரோக்ராம். ஓகே, இப்போது இந்த ஜாபை நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேவா? இங்கே செக்லாம் எதுவுமே கிடையாதுங்க, என்னால் செக்லாம் பண்ண முடியாது. லெட் மீ சப்மிட் த ஜாப். ஓகே, ஃபைல் ஆல்ரெடி கேட்டலாக் ஆகிடுச்சு. லெட் மீ சப்மிட் இட். ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, வெளியே வந்துடுங்க. லெட் மீ சப்மிட் த ஜாப். ஐ சப்மிட்டட் இட். Let me go to the spool start s.st. max is 0. Okay, எனக்கு max is 0 தான் வந்திருக்கு. Which I think this is the job. ஓகேவா? ஸோ சிஸ்டத்தில் பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு, ஓப்பன் ஆச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்ன, விக்னேஷ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு போகுது. அடுத்த ஒன்று வேலிடேஷன் பேர் ஆக போது, டேட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டது. சரி, பிஃபோர் அப்டேட் என்ன, அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,50,000 இருக்குது. ஓகேவா? டோன்ட் ஆஸ்க் மீ இட்ஸ் மந்த்லி ஆர் இயர்லி, ஏதோ ஒரு சேலரி 1,50,000 இருக்குது அவருக்கு. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1,93,500. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைலுக்கு போகிறேன். ஓகே, அவர் என்ன ரேட்டிங் வாங்கியிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அவரோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 ரேட்டிங்க்கு எவ்வளோ ஹைக் பர்சன்ட் அப்படின்னா, சாரிங்க, 4 ரேட்டிங் எவ்வளோங்க ஹைக் பர்சன்ட்டு, 29% ஹைக் பர்சன்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் த கால்குலேட்டர். ஓகே, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. அவரோட கரண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 1,50,000. ஓகே, ஓகே, 1,50,000 into 0.29 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 43,500 தான் அவரோட ஹைக் அமௌண்ட். ப்ளஸ் 1,50,000 போட்டிங்கன்னா ஸோ 1,93,500. ஸோ கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸ்பூலில் பார்க்கலாம். எஸ், கரெக்டாக வந்திருக்கு. அப்போது கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ரெண்டாவது ஆஃப்டர் அப்டேட் சம்மரின்னு ஒன்று வருது நமக்கு. ஓகே, இவர் மேல் தானே, அப்போ மிஸ்டர்னு பாஸ் ஆகிருக்கா. அண்ட் தென் இவர் சிங்கிள், அதனால் மிஸ்டர் தான். அண்ட் தென் சேலரி வந்திருக்கு. அண்ட் தென் இவரோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 5. ஸோ 5க்கு என்னப்பா கொடுத்துருக்கோம், ஸோ 5 இருந்தால் சீனியர் டெவலப்பர் 1. ஸோ 5 இருந்தால் சீனியர் டெவலப்பர் 1. ஓகே, ஸோ இங்கே சீனியர் டெவலப்பர் 1. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ சென்னையாக இருந்தால் சிஹெச்ன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ரைட் வந்து
போயிடுச்சு. வேறு என்ன பண்ணியிருக்காங்க, ஜெண்டரை எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேல்னால் மேல் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்ட் முரளி. இவரை விட்டுருங்க, ஏன்னா இவர் மேல். எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் ரெக்கார்ட் மட்டும் வேணும். ஓகே, ஹரி, மீனாட்சி. ஸோ மீனாட்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,15,000. ஓகேவா, பட் அவங்க எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஷி காட் 3rd ரேட்டிங். அவங்களோட ஏஜெலாம் விடுங்க, பட் மேரிட் ஸ்டேட்டஸை பார்த்துடலாமா? சிங்கிள், அவங்க இன்னும் மேரிட் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ 3 ரேட்டிங் அப்படின்னா எவ்வளோங்க ஹைக்கு? மேலே போங்க. 3 ரேட்டிங் அப்படின்னா 20% ஹைக்கு. கரண்ட் சேலரி எவ்வளோங்க? கரண்ட் சேலரி 1,15,000. ஓகே, 1,15,000 into 0.20 plus 1,15,000. ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து 1,30,000 அப்டேட் ஆகிருக்கு. எல்லாம் குட்டு. ஓகே, தென் கரெக்ட், அவங்க சிங்கிள்னால என்ன பாஸ் ஆகிருக்கு? மிஸ்ன்னு கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் அவங்க இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுங்க. சீனியர் டெவலப்பர் 1 தானே, 3. ஸோ 3ஆக இருந்தால் 3 தானே இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு? சாரி, இல்லைங்க, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 4ங்க. அது ரேட்டிங் 3, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 4. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 4னா சீனியர் டெவலப்பர் 1. சீனியர் டெவலப்பர் 1. ஓகே, அதுதான் இங்கேயும் பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? எஸ், லொக்கேஷன் அங்கே மும்பை எம் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ எல்லாமே டெஸ்ட் கேஸ் எல்லாமே லைக் இட் இஸ் பாஸ்ட். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகே, இதெல்லாமே ஓகேங்க. இப்போ நான் சம்மரிக்கு வரேன். எம்எஃப்8 கொடுத்து சம்மரிக்கு வாங்க. ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா 14 ரெக்கார்ட்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக, எனக்கு எதுவுமே எரர் இல்லை. சரி, நம்ம எரர் லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வேலிடேஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணுறோமோ அங்கே போயிட்டு ஒரு ஜங்கை மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ரைட்டா, இதே ஃபைலில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் சம் ஜங்க். ஜங்க்கு வந்து எங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வேணாம், நான் மீனாட்சி ரெக்கார்டில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்டார்னு போடுறேன். ஸோ சாரிங்க, ஸ்டார்னு போடுறேன். இட் ஷுட் ஃபெயில். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டார்னு போடுறேன். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபெயில் ஆகுதான்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி, அது ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ ஷுட் செக் நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்க்கணும். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேலிடேஷன் பண்ணியிருக்கேனா? எஸ், வேலிடேஷன் பண்ணியிருக்கேன். இட் ஷுட் ஃபெயில் ஆஸ் பர் தி லாஜிக். லெட்ஸ் see ஃபெயில் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஜாப் எங்கே? ஜாப் ஓகே, சப்மிட் பண்ணோமா? இட் ஷுட் ஃபெயில் ஆனால் இங்கே வந்து S806 அப்படி வரும், மெம்பர் நாட் ஃபவுண்ட். அந்த அபண்ட் தான் அங்கே பண்ண முடியும். வி காட் த அபண்ட். லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ட். ஸோ போகும், ஸ்கூலில் போயிட்டு பார்ப்போமா? ஓகே, லோட் மாடல் நாட் ஃபவுண்ட் அபண்ட் தான் அது. டம்ப்புன்னு ஜென்ரேட் ஆகிட்டாரு, அதையும் நான் காமிக்கிறேன். ஓகே, என்ன எரர்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? முரளி, ஓகே, மீனாட்சி. ஸோ மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா வந்து ஜங்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் பாஸ் பண்ணலாம். ஜங்க்குன்னு வந்திருக்கு. அண்ட் தென் நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி தாங்க இருக்கணும். டெவலப்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்கப்பா, இப்படி தான்ப்பா நீங்கள் அபண்ட் ரொட்டீனை ப்ரோக்ராம் பண்ணணும். அது எந்த ஃபைல் நேமில் ஃபெயில் ஆகிருக்கு? இன்புட் ஃபைல் ஒழுங்காக இல்லை, அதுதான் ஃபெயில் ஆகிருக்கு. அதோட காப்பி புக் என்ன, அதை டிஸ்பிளே பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனாவது ரெக்கார்டில் ஃபெயில் ஆகிருக்கு? எத்தனாவது ரெக்கார்டில் ஃபெயில் ஆகிருக்காரு? 5வது ரெக்கார்டு தான் மீனாட்சி ரெக்கார்டு. ரைட்டா, 5வது ரெக்கார்டு தான் மீனாட்சி ரெக்கார்டு, அங்கே ஃபெயில் ஆகிருக்கா? அடுத்தது என்ன? எம்ப்ளாயி கம்பெனி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் அந்த ஜங்க்குன்னு பார்த்தீங்களா, ஜங்க்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காரா? எம்ப்ளாயி சேலரி, எம்ப்ளாயி ரேட்டிங், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும். எத்தனாவது ரெக்கார்டில் ஃபெயில் ஆகிருக்கு,
எந்த ஃபீல்டு கீ ஃபீல்டு, எது ஜங்க் டேட்டா, எனக்கு ஒரு 4 ஃபீல்டு இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, வேறு ஏதாச்சும் ஃபெயில் பண்ணி பார்ப்போமா? ஸோ இங்கே வந்து நான் ஜங்க் கூட தான் ஃபெயில் ஆச்சு. அகெயின் நான் இதை வந்து மாற்றுறேங்க. இவங்க 4 இயர்ஸ் ஆகுங்க. 4 இயர்ஸ் தானே போட்டுக்கிறீங்க, 4 or 5. ஓகே, 4 இயர் போட்டு 4 தான் இவங்க. ஓகே, ஸோ வேறு எங்கேயாச்சும் ஜங்க் ஆட் பண்ணலாமா? வேறு என்ன, மேல் ஆர் ஃபீமேல்? கரெக்டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஜெண்டர் அதுக்கு முன்னாடி எரர் ஃபைல் பார்த்துருவோமா? எரர் ஃபைலில் என்ன ஆச்சுன்னு. ஓகே, எரர் ஃபைல் பார்த்துருவோம். எரர் ஃபைல் ஏதாவது வந்திருக்கான ரெக்கார்டு வந்திருக்கும். ஏதாவது ஜென்ரேட் ஆகலை, மேபி லாஜிக் இருக்காது, அதனால் ஜென்ரேட் ஆகலை. ஓகே சரி. ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஜங்க் ஆட் பண்ணுறேன். மீனாட்சி ரெக்கார்டு வேணும் இந்த வாட்டி வந்து நம்ம கணேஷ் ரெக்கார்டு எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு ஜங்க் ஆட் பண்ணுறேன். ஆஷ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஜங்க் ஆட் பண்ணுறேன். ஓகே 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 இது ஒரு ஜங்க் மாதிரி தான் வச்சுக்கோங்க. இட் ஷுட் ஃபெயில் ஆக்சுவலாக. இது என்ன ஆக்சுவலாக பார்த்துடலாம். கோடை தான் அந்த மாதிரி லாஜிக் எழுதிருக்கான்னு பார்க்கணும். ஐ திங்க் மேபி இட் மைட் ரைட் இன் தி எரர் ஃபைல், அதான் நினைக்கிறேன். பார்த்துடலாம். எரர் ஃபைலில் தான் எழுதுது. ஜெண்டர் ஒழுங்காக இல்லைனா எரர் ஃபைலில் தான் எழுதுது. ஃபெயில் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இட் வில் நாட் ஃபெயில், பட் உங்களுக்கு எரர் ஃபைலில் காமிக்கும். பட் இங்கே வந்து யூ கேன் அபெண்ட் இட். அப்படின்னு நான் இப்போ கோட் பண்ணுறேன். அபெண்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். ஓகே, லெட் மீ சப்மிட் திஸ். லெட்ஸ் see ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா? ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். பட் ஜெண்டர் அங்கே வந்து பிரச்சனை. ரைட்டா? பார்ப்போம். எரர் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, அது என்ன எரர் ஆச்சோ அது மொத்தத்தையும் இந்த எரர் ஃபைலில் அது எழுதுது. ஸோ இந்த ஜெண்டர் எரர்னு சொல்லிவிட்டு அது காமிக்குது. ஜெண்டர் எரராக இருந்தால் ஜெண்டர் எரர் அப்படின்னு சொல்லிவிட்டு இட் இஸ் ரைட்டிங். ஸோ ஜெண்டர் எரர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எரர் ஃபைலில் எழுதுது. ஸோ இது நீங்கள் அபெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு அபெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜெண்டர்கிட்ட போங்க. ரைட்டா? ஜெண்டர் நீங்கள் எங்கே எவாலுவேட் பண்ணுறீங்களோ இங்கே தான். இங்கே பெர்ஃபார்ம் எரர் பேராக்கு பதிலாக யூ நீட் டு ஆட். ஒரே நிமிஷம் நான் இங்கே ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இதை கமெண்ட் போட்டுடலாமா? கமெண்ட் போட்டு எரர் பேரில் எழுதாமல் பார்த்துடலாமா? ஓகே, கமெண்ட் இட் அவுட். display, sorry, not display, perform. abund routine para என்னப்பா? fall abund 999 abund routine. okay, ஜெண்டர் கிட்ட போகணும், அதனால் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பெர்ஃபார்ம் அபெண்ட் ரொட்டீன். ஸோ சேவ் பண்ணிடலாம். இப்போ எரர் ஃபைலில் எழுதாது, அது எரராக இருந்தாலும் ஃபெயில் ஆகணும். ஸோ லெட் மீ கம்பைல் திஸ் ப்ரோக்ராம். கம்பைலர், கம்பைல் JCL, ஹைலைட் JCL. ஸோ இது வந்து என்னோட கம்பைல் JCLங்க. ஓகேவா? நான் இதுக்குள்ளே எல்லா மெம்பர்ஸும் வச்சுருக்கேன். எல்லாமே இருக்க, காப்பி புக் எல்லாமே இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் மீ சப்மிட் திஸ். கம்பைலேஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கம்பைலேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, சேம் அதே ஜாபை நான் அகெயின் கோயிங் டு சப்மிட் தட். ரைட்டா? ஓகே, இப்போ நான் சப்மிட் பண்ணால் இட் ஷுட் ஃபெயில், பட் லெட்ஸ் see what it is happening. ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபெயில் ஆகிடுச்சா இல்லையா? ஃபெயில் ஆகிடுச்சா? இப்போ போயிட்டு பார்ப்போமா? ஒன்ஸ் அகெயின்
கொடுங்க. ஓகே, நான் கம் டு த சிஸ்அவுட். பார்ப்போம் எத்தனாவது ரெக்கார்டில் ஃபெயில் ஆச்சு. அது ஐ திங்க் 3rd ரெக்கார்டில் ஃபெயில் ஆகிருக்கும். ஒரே நிமிஷம். எஸ். ஸோ இங்கே தாங்க அது ஃபெயில் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் டன் எம்ப்ளாயி ஜெண்டர் இஸ் எரர் சொல்லிட்டு லைக் ஆஃப்டர் அப்டேட்லாம் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. ஓகே, இட் இஸ் டூயிங் த அப்டேட், பட் ஜெண்டர் எரரை நம்ம கேப்சர் பண்ணுறோம் இங்கே. ஓகேவா, ரைட் எல்லாம் பண்ணிடுச்சு, பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் எரர். ரெக்கார்ட் நம்பர் 3ல் ஒரு எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we are going to abandon it. ஸோ எனக்கு அப்பன்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், அங்கே போய்ட்டு கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எரர் ஃபைலில் மட்டும் எழுதுங்க அப்படின்றது மாதிரி நான் fall 999. ஓகே, அந்த மாதிரி யூ கேன் ட்ரை இட். ஸோ இதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா யூ கேன் கமெண்ட் இட் அவுட். இல்லைனா நான் எழுதணும் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. இல்லை எனக்கு நான் அபண்டும் பண்ணி எழுதணும் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு இதை அபண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் எழுதுமா அப்படின்றது இட் இஸ் டவுட். எழுதுமா அப்படி அபண்ட் பண்ணிவிட்டு எப்படி எழுதாது, ஏன்னா அபண்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி எழுதும், அந்த ஸ்டாப் ஆகிடும் அப்படியே எல்லாமே. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஓகே, அபண்ட் பண்ணாலும் ஓகே, எரர் ஃபைல் எழுதினாலும் ஓகே, பட் ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. மோஸ்ட்டாக அபண்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எரர் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்காது, இட் ஓன்ட் பி ஜென்ரேட்டட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜெண்டர் எரர் நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. ஸோ அதையும் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுறேன். மேல். ஓகே, வேறு ஏதாச்சும் விளையாடணும் அப்படின்னா சேல்ரியில் ஜங்க் ஃபீல்டை கொடுப்போமா, சேல்ரியில் ஜங்க் ஃபீல்டை கொடுப்போமா. ஸோ சுபஸ்ரீ அவங்களோட சேலரியில் போயிட்டு ஜங்க் ஃபீல்டை கொடுப்போமா, வேணாம். சரி, வேறு யார் ரெக்கார்டில் பண்ணுவோம். ஓகே, ஹரி அவங்களோட சேலரியில் போய் ஜங்க் ஃபீல்டை கொடுப்போமா. ஒரே ஒரு ஜங்க் ஃபீல்டை மட்டும் ஆட் பண்ணுறேன் ரைட்டா, இப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ராசஸ் நவ். ஓகே, சப்மிட் பண்ணுறோமா. ஏன் இப்படி வந்தார் சேலரியில் இல்லையே, ஒரு நிமிஷம். ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது, நாட் ஷுர் கைஸ் வை இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஃபைண்ட் ஹரி போங்க. ஓகே, எம்ப்ளாயி சேலரி டேட்டா இஸ் ஜங்க்கு தானே அது. ஓகே, ஜங்கானா ஸ்கிப் பண்ணிடுச்சு, அது ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அபன் பண்ணலையா. ஓகே, அந்த லாஜிக் எழுதிருக்கீங்களா நீங்கள், எம்ப்ளாயி சேலரி ஜங்காக இருந்தால் அபன் பண்ணுங்க அப்படின்னு எழுதிருக்கீங்களா, பார்ப்போம். ஃபைண்ட் எம்ப்ளாயி சேலரி. ஓகே, மிஸ் பண்ணியிருக்கீங்களே, அதான் ஏன் இது அபண்ட் ஆகலை அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே ஓகே, அது மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, மிஸ் பண்ணியிருக்கீங்க. அகைன் நம்ம ரைட் பண்ணோம் அதை. கரெக்டு, இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் கேஸ் பண்ணோங்க. இப்படி தாங்க ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் கோட் பண்ணோம், பார்த்தீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரிங்க. இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ டெஸ்டிங் பண்ணணும். நான் பண்ணுறதுலாம் கம்மி, இந்த டெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள், ஏகப்பட்ட டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகே, பெர்ஃபார்ம் அபண்ட் ரொட்டீன் கொடுத்தீங்கன்னா வரப்போகிறாரு இப்போது தலைவர். பெர்ஃபார்ம், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. நானே கோட் பண்ணிடுறேங்க. இது என்னென்னா அது ஸ்பேஸ் ஏதாவது போய் இது வரைக்கும் அபண்ட் ரொட்டீன். சேவ் பண்ணுங்கள், சேவ் பண்ணால் எதாவது சேவ் ஆதான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் இது பண்ணீங்கள்ல, எஃப்என் கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, அப்போ ஓகே, ரீனம் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ஃபெயில் ஆகும், கம்பைல் பண்ணணும். ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணால் கம்பைல் தானே பண்ணணும். பெட்ஜே கொடு. லெட்ஸ் சி கம்பைலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா. கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுங்க.
கம்பைலேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். பார்க்கணுமா அதெல்லாம்? யாருப்பா அவர் கூப்பிட காப்பி புக் இங்கே நான் எக்ஸ்பேண்டே பண்ணல. ஒரே நிமிஷம். கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. நான் அதை அபன் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு. அங்கே எரராக இருக்குல்ல, இட் ஷுட் ஃபெயில். ஆக்சுவலாக ஃபெயில் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தாங்க உங்களோட ப்ரோக்ராம் வந்து இப்படி தாங்க இருக்கணும், ரைட்டா? ஸோ இங்கே போய் பார்க்குறீங்க சிஸ் அவுட்டில், அவர் யார்? ஹரி தானே? ஹரின்ற ரெக்கார்டில் பார்க்குறீங்க எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி ஜங்காக இருக்குது. 4th ரெக்கார்டு அது. இஸ் தட் அ 4th ரெக்கார்ட்? எஸ், அது 4th ரெக்கார்டு தான், கரெக்டு தான். அங்கே தான் ஜங்காக இருக்குது, அங்கே தான் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணுங்க. சேலரி ஃபீல்டில் ஜங்காக இருந்தால் ஃபெயில் பண்ண வைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் டூ மோர் டெஸ்டிங், ஓகேவா? வேறு எங்கேயாவது ஜங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணி யூ கேன் மோர் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் போதும். ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து பேசிக். இதுவே கொஞ்சம் அதிகம் வச்சுக்கோங்களேன். ஓகே, 60. ஓகே ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இதுலேருந்து தேவைப்படுமா உங்களுக்கு? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது இதுலேருந்து சொல்லணும் அப்படின்னா, கம்பைல் எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். கோபால் மேட்சிங் லாஜிக்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரேன். நிறைய இருக்குங்க. லைக் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். லைக் ஓகே, யாருக்காச்சும் ட்ரைனிங் வரணும் விருப்பம் இருந்தால், ஆசை இருந்தால், லைக் யூ கேன் கான்டாக்ட் த நம்பர் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி நான் எங்கேயும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வாங்க. மெயின் ஃப்ரேம் ட்ரைனிங் வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் பண்ணுறோம். லைக் இஃப் யூ ஆர் வெரி புவர், நாங்கள் ஃப்ரீ ஆஃப் ட்ரைனிங் கூட பண்ணி தருவோம், ஓகேவா? எங்களுக்கு வந்து லைக் எங்களுக்கும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும், எங்களுக்கும் அந்த ட்ரைனிங் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். தென் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகட்டும். ஃப்ரீயாகவும் பண்ணாலும் ஓகே, பட் மோஸ்ட்டாக ஃப்ரீயாக பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களோட எஃபர்ட்ஸ் இதில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாச்சும் காசு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ஓகேவா? ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்காது இந்த வேர்ல்டில். எஸ்பெஷலி என்னோடய கேஸ்னு எடுத்துக்கோங்க. நானும் ஃப்ரீயாக எதுவுமே வாங்கினதும் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா பாதி விஷயங்கள் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அதுக்கான மணி நாங்கள் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் கம் ஃபார் த மெயின் ஃப்ரேம் ட்ரைனிங். மேபி வி வில் ஸ்டார்ட். கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். கோபால் எடுப்போம், DB2 எடுப்போம். லைக் சிஎஸ்சிஎஸ்லாம் கொஞ்சம் இப்போது மோஸ்ட்டாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, பட் அட்வான்ஸ் லெவல். மோஸ்ட்டாக உங்களுக்கு கோபால், DB2, JCL, VSAM இது தெரிஞ்சாலே போதும். கிக்ஸ் வந்து தெரியணும், பட் ரொம்பலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. கிக்ஸ் உங்களுக்கு டீபக் பண்ணுற அளவுக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் புதுசாக போய் எதுவும் பெருசாக கோட் பண்ண போகிறதில்ல கிக்ஸில், ஓகேவா? பிகாஸ் மெயின் ஃப்ரேம் இஸ் ஓகே, தே ஆர் டவுன்கிரேடிங் இட். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஆல். பாய். ஹே கைஸ், சாரி, நான் உன்னை காமிக்க மறந்துட்டேன். அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பிகாஸ் இவ்வளோ பார்த்துட்டு அவுட்புட் ஃபைலை பார்க்காம போயிட்டிங்கன்னா நல்லா இருக்காதுல்ல. ஓகே, ஸோ இப்படி தாங்க உங்களோட ஃபைனல் அவுட்புட் ஃபைல் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆட் ஆகிருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஓகே, அது நான் மேபி ஐ வில் டீல் வித் தட். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கும். இட்ஸ் ஓகே, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரீஃபார்மேட்டில் கொஞ்சம் இஷ்யூ வரும். பட் யூ கேன் ரைட் சார்ட் டு ரிமூவ் த ஸ்பேஸ். பட் ஓகே, ஸ்பேஸ் இருக்கிறது நல்லது தான், ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் வேறு என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். வேறு என்ன பண்ணியிருக்கோம்? லொக்கேஷன் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுதாங்க, ஓகேவா? இது வந்து மேரிட் ஸ்டேட்டஸை பொறுத்து. இப்போ சுபஸ்ரீ அவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாரி, பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றத மன்னிச்சிருங்க. ஓகே, ஐ ஷுட் நாட் யூஸ் தட் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மேரிட் ஆக்சுவலாக, ஓகே. அதனால் அவங்களுக்கு வந்து மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வி ஆடட். அண்ட் தென் வேறு யார்? கீர்த்தி ஸ்ரீ, இவங்களும் மேரீடு, பிரியாவும் மேரீடு. ஸோ அதனால் வந்து மிஸ்ஸஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். நான் காமிச்சிட்றேன், ஏன்னா இன்புட் ஃபைலில் காமிச்சிட்றேன் யார் யார் மேரீடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 3 பேரும் மட்டும்தான் மேரீடு, ஓகே. ஸோ மேரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸில் விடுங்க. பட் நான் சொல்கிறது இங்கே வாங்க. பேங்க் ஆஃப்
அமெரிக்கா. ஓகே, சுபஸ்ரீ அப்படின்னு இருக்காங்களா? ஸோ அவங்க மேரிடு ஃபீமேலில். நெக்ஸ்ட்டு கடைசியாக சொன்னேன் அவங்க கீர்த்திஸ்ரீ, அவங்க 37, அவங்களும் மேரிடு. அண்ட் தென் வேறு யார், பிரியா, அவங்களும் வந்து 33 இன் டெல்லி. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ மேரிட். பாய்ஸை விடுங்க, பாய்ஸ் டசன்ட் மேட்டர். ஸோ மேல் டசன்ட் மேட்டர் அக்கார்டிங் டு த ப்ரெஃபிக்ஸ். ஸோ இவ்வளோ தாங்க நான் ஃபைல் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். லைக் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் மெயின் ஃப்ரேம் ட்ரைனிங், ஸோ ப்ளீஸ் பிங்கஸ். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சாஃப்ட்வேர் ரெண்டலுக்கு தான் உங்களுக்கு தர முடியும், பிகாஸ் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற சர்வர். ஸோ ரெண்டலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees ஆகும் பர் மந்த்துக்கு, இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் அப்படின்னா. ஓகேவா? பட் மோஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் கவனித்தாலே புரியும், உங்கள் ப்ராஜெக்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டாவது இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ ட்ரைனிங் ஜாயின் பண்ணோன்னா காண்டாக்ட், நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் சைட்லேருந்து தே வில் பிங் யூ. ஓகேவா? ட்ரைனிங் ஃபீஸ் எல்லாம் அப்புறமா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபீஸ் இல்லாமல் எதுவும் தர முடியாது. கண்டிப்பாக ஃபீஸ் இருக்கும். ரொம்ப லோ காஸ்ட்டாக தாங்க இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? எல்லாரோட லோ காஸ்ட்டாக தான் நாங்கள் பண்ணித்தரோம். இட் வில் பி வெரி லோ காஸ்ட். தேங்க்ஸ் வெரி ஒன். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, பிடிச்சிருந்தா. கண்டிப்பாக லைக் போடுவீங்க நம்புகிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ட்ராவன் டெக் சேனல். தேங்க்ஸ் கைஸ்.